சுவாதி மற்றும் நவீனா குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு கோரி நீதிமன்றத்தை நாட உள்ளதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். ஐநா உடன்படிக்கையின்படி தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய கட்சியின் நிறுவனர் ராமதாஸ், நவீனா சுவாதி கொலைகள் திடீர் என்று நடைபெற்றது அல்ல என்று கூறினார். பெரியார் கொள்கையை பின்பற்றுபவர் பலர் கூட காதலை பற்றி புரிதல் இல்லாமல் பேசுவதாகவும் ராமதாஸ் தெரிவித்தார். பெண்களின் திருமண வயது 21 என குரல் கொடுத்தவர் தந்தை பெரியார் என கூறிய ராமதாஸ், அதனையே தாங்களும் வலியுறுத்துவதாக கூறினார். பெண்கள் பாதுகாப்புக்காக தமிழகத்தில் மகளிர் பேருந்து இயக்க வேண்டும் என்றும் நவீனா மற்றும் சுவாதி குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க கோரி நீதிமன்றத்தை நாட உள்ளதாகவும் ராமதாஸ் தெரிவித்தார். உயர்நீதிமன்றம் வரைக்கும் சென்று இருந்து அவர்களுக்கு நீதி கிடைக்கவும், அவர்களுக்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு கொடுக்கணும்னு நாங்க அரசு கொடுக்க போறதில்லை. அது நீதிமன்றம் மூலமா தான் அதை நாங்க கேட்க போறோம். அதே மாதிரி சுவாதியினுடைய குடும்பத்திற்கும்